நீங்கள் இல்லாத நாளே எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கோம், நாம இல்லை அப்படின்னா அந்த நாள் எப்படி இருக்கும்? இதை என்னைக்கே நம்ம யோசிச்சிருக்கோமா, நீங்கள் இல்லாத நாளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு கவிதையை மட்டும் இங்கே வாட்சி காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். நீங்கள் இல்லாத நாளே எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டு கடிகாரம் அது பாட்டுக்கு நேரத்தை காட்டி கொண்டிருக்கும். சூரியனுக்கு நீங்கள் இல்லாததை யாரும் சொல்ல போவதில்லை, அது பாட்டுக்கு விழுந்து கொண்டிருக்கும். விரும்பியவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், விரும்பாதவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பல பேர் விடுமுறை கூட போட முடியாமல் செத்ததான் செத்தான், ஞாயிற்றுக்கிழமைகள் செத்திருக்கலாம் என்று கூட புலம்புவார்கள். அழுகைகளுக்கு மத்தியில் சில நமட்டு சிரிப்புகளும் உதிரும். அவசர அவசரமாக வந்தவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், எப்போது எடுப்பீங்க? உங்களுடைய நிறை குறைகள் மற்றவர் காதில் விளையாடுபடி பறை பார்த்துக் கொள்ளும். உங்களோடைய கூடி குழாவியவர்கள் இவ்வளவு தூரம் போக வேண்டுமா என்று கூட உங்களுடைய இறுதி யாத்திரையை கூட தவிர்த்திருப்பார்கள். யார் வந்தாலும் வராவிட்டாலும் குறித்த நேரத்தில் நீங்கள் மயானத்தை அடைந்திருப்பீர்கள். யார் வந்தாலும் வராவிட்டாலும் குறித்த நேரத்தில் நீங்கள் மயானத்தை அடைந்திருப்பீர்கள். அதிகபட்சம் உங்கள் குடும்பத்தின் கண்ணீர் மட்டுமாவது உங்களை பின்தொடர்ந்திருக்கும். பார்க்க வேண்டியவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற குரலோடு நீங்கள் நிறைவடைந்திருப்பீர்கள். பார்க்க வேண்டியவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற குரலோடு நீங்கள் நிறைவடைந்திருப்பீர்கள். இதுக்கப்புறம் அங்கே யார் இருக்க மாட்டாங்கன்னா நாம இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் கிடையாது, நினைவுகள் மட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் நமக்கப்புறம் அங்கே இருக்க போகிறது நம்மளோட ஞாபகங்கள் மட்டும்தான். எல்லாருக்கும் நம்ம ஒரு நல்ல மெமரியாக இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. இவருக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் நாம ஒரு விஷயம் பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறப்ப சின்னதாக அவங்க முகத்தில் ஒரு புன்னகை வரக்கூடிய ஒரு நல்ல மெமரியாக இருக்க ட்ரை பண்ணலாம். இருக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது, இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்.